அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரி விழா நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நமது ஸ்ரீசக்தி விநாயகர் திருக்கோவிலிலும் 10 நாட்கள் சிறப்பான பூஜை, அம்மன் அலங்காரம் என்று களை கட்டும். முதல் 3 நாட்கள் ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி அம்மனுக்கு அலங்காரம் நடைபெற்றது. முதல் நாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மன், 2ஆம் நாள் ஸ்ரீ அன்னபூரணி அம்மன், 3ஆம் நாள் ஸ்ரீ காமாட்சி அம்மன் அலங்காரம் செய்து பொதுமக்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து மாலையில் தாய்மார்கள் அனைவரும் சேர்ந்து ஸ்ரீ லலிதா சகஸ்வரநாமம் பூஜை செய்து சிறப்பித்தனர். பூஜையின் முடிவில் சுண்டல் பிரசாதம், தாம்பூலம் வழங்கினார்கள். நேற்றைய பூஜையில் தாம்பூலத்துடன் ஒரு கிஃப்ட் பேக் கொடுத்து சிறப்பித்த திருமதி தெய்வாம்பிகை தனசேகர் மற்றும் திருமதி தாரா ராஜமூர்த்தி குடும்பத்தாருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி. இனி நவராத்திரி கொலு பூஜைகளை காண்போம். உங்கள் குடும்பத்தினருடன் வந்து பூஜையில் பங்கேற்று என் அருளை பெற்று செல்லுங்கள். நமது ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் நவராத்திரி திருவிழா. இன்றைய கதை நேரத்தில் இந்த நவராத்திரி கொலுப்படிகளில் வீற்றிருக்கும் பொம்மைகள் பேசினால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை, பேசும் பொம்மைகள். அதோ படிகளில் பிரமாதமான ஒரு காட்சி. கல்யாண வைபோகம் பொம்மைகள் பேச தொடங்கியது. என்ன மாப்பிள ஓய், முகத்தில் சந்தோஷத்துக்கு பதில் கவலை ரேகைக்கு ஓடுது. எங்கிருந்து சந்தோஷம் வருமண்ணா? தங்கம் விற்கிற விலைக்கு நடுத்தர வர்க்கத்து குடும்பங்களுக்கு கல்யாணம் என்பது பெரிய சுமைதான். இதோ 2 குடும்பங்களும் கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை ஜாம்னு முடிச்சாச்சு. அடுத்த மாசத்திலிருந்து பேங்க் லோன், இஎம்ஐ என்று கடனெல்லாம் கண்ணு முன்னால வந்தா சந்தோஷம் பட முடியுமா? ஒரு கட்டத்தில் இப்படி பொம்மைகளாகவே இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. உதாரணத்துக்கு, இந்த கூட்டத்தில் அமர்ந்து கடவுளை ஊனுருக வேண்டும் பக்தர்களில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களும் இருக்கின்றார்கள். அவர்களின் வேண்டுதல்கள் எல்லாம் தங்கள் மகள்களை எப்படியாவது ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான். இவர்களுக்கு நாம் சொல்லும் தைரியம் ஸ்ரீ சக்தி விநாயகர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாரு. காட்சி 2. கொலு படிக்கட்டிலிருந்த இன்னொரு காட்சி. வயசான தாத்தா பாட்டி 3 பிள்ளைய பெத்து எடுத்து அதுங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்து கொடுத்து ஒவ்வொன்னையும் கரை சேர்த்து விட்டுட்டு ஓய்வு எடுக்கலாம்னு பார்த்தா அப்பத்தான் பிள்ளைகளில் யார் நம்மை பார்த்துகிறது என்று ஒரு கேள்வி வரும். அம்மாவை ஒரு வீட்லையும் அப்பாவை இன்னொரு பிள்ளை கூடவும் பிரிச்சு வச்சிருவாங்க. அந்த 3 பிள்ளைகளும் வளரும் வரையில் அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகள் பாரமாக இருந்தது இல்லை. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து ஆளான பிறகு தாய் தந்தை மட்டும் பிள்ளைகளுக்கு பாரமாகத் தெரிகின்றார்கள். பென்ஷன் வருகிற முதியோர்கள் காப்பகங்களில் தஞ்சமடைகின்றார்கள். அங்கேயும் பிள்ளைகள் செய்த துரோகங்களை மறைத்து அவர்களைப் பற்றிய பெருமைகளே பேசிக்கொண்டு இருப்பார்கள். இதுதான் பெத்த மனம் பித்து என்பது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன பிள்ளை அங்கேயே ஒரு குடும்பத்தை செட் பண்ணி கொண்டு
பேரப்பிள்ளை கூட வீடியோ கால்களில்தான் காட்டுறாங்க. ஏதோ சினிமாவுல வர கனவு காட்சி மாதிரி வாழ்க்கை முடிஞ்சு போய்விடுகிறது. அப்பா அம்மாவோட மரணம் கூட முன்கூட்டியே தெரிஞ்சாதான் வர முடியுமாம். நான் முதியோர் இல்லத்துக்கு வந்து 6 மாசம் ஆகிறது. இதுவரையில் ஒரு ஃபோன் கால் கூட வரவில்லை. வயசானலே அவமானங்களை வலிகளையும் தாங்கிக்கத்தானே வேண்டும். இப்படி எத்தனையோ கவலைகளை சுமந்து கொண்டு வரும் அத்தனை தாய் உள்ளங்களுக்கும் ஆறுதலை தந்து மனதை சமாதான அடைய செய்வது கோவில்கள்தான். நம் ஸ்ரீசக்தி விநாயகர் திருக்கோவிலில் வருவோர்க்கு இந்த பாக்கியம் நிறையவே கிட்டும். இன்னும் சில பொம்மைகள் மௌலத்தை கலைக்க காத்து இருக்கின்றன. அதோ கொலுபடியில் இருக்கும் வெள்ளிப்பிள்ளையார் கூட ஸ்ரீ சக்தி விநாயகரின் பேரருள் கிடைக்கப் பெற்ற பக்தரின் அன்பு காணிக்கைதான். அவரும் ஒரு கதைக்குச் சொந்தக்காரர்தான். நவராத்திரி இன்னும் இருக்கிறது. மேலும் பேசுவோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளங்கோ சுப்பிரமணியம். நன்றி, வணக்கம்.